just after COVID, lot of pressure. நிறைய பிரச்சனை, நிறைய ப்ரெஷரில் இருந்தோம். So we are getting down in a lift for some birthday party or something. ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு எதுக்கோ ஒன்று போகிறதுக்காக நாங்கள் லிஃப்ட்டில் இறங்கிட்டு இருக்கிறோம். Lavi, myself and one church member's daughter was there. நான், லவி, அப்புறம் எங்கள் சபையில் இருக்கிற ஒருத்தவங்களுடைய பிள்ளை. 6 year. 6 வயசு பொண்ணு. So while getting down in the lift, I look at her. She is with a birthday dress, party dress. And I look at her, like that, I do that. ஸோ நான் அப்படி கீழே இறங்கிட்டு இருக்கும்போது அந்த சின்ன பிள்ளை 6 வயசு பிள்ளை நின்றுட்டு இருக்கு. ஸோ நான் அந்த பிள்ளைக்கு ஒரு முத்தம் கொடுக்குறேன். When the lift opened, Lavi said, I was thinking you are going through a hell of a time and you don't have mental capacity for all these things. You can look at her and give her a kiss. Do you know when was the last time you gave me a kiss? நாங்கள் அப்படி லிஃப்ட்டு கதவை திறந்தோன்னே லவி என்கிட்ட சொன்னாங்க, நான் நினச்சேன் நீங்கள் மென்டல் ப்ரெஷர், இவ்வளோ ப்ரெஷர் வீட்டுக்குள்ளே போயிட்டுருக்குது, உங்களுக்கு எந்த பேண்ட்வித்தும் இல்லை அப்படி சொல்லி நினச்சேன். ஆனாலும் இதன் மத்தியிலையும் உங்களால் அந்த பிள்ளை ட்ரெஸ்ஸு அழகாக போட்டிருக்குன்றதை பார்த்து கிஸ் கொடுக்க முடியுது. கடைசியாக எனக்கு எப்போ கிஸ் கொடுத்தீங்கன்னு கேட்டாங்க. இவ்வளோ கேட்டதுக்கு எனக்கு ஒரு கிஸ் கொடுன்னு கேட்டு தான் கொடுத்து பிடிச்சிருப்பேன். Instead of saying all this thing, இவ்வளோ ஸ்டேட்மெண்ட் சொல்றதுக்கு ஒரே ஒரு why don't you give me a kiss? Can you give me a kiss ன்னு கேட்டிருந்தா என்ன பண்ணிருப்போம்? டபக்குன்னு கிஸ் கொடுத்துருப்போம். I'm not going to say உனக்கு வேற கிஸ்ஸா அப்படி அப்படிலாம் பண்ண. எனக்கு ஒரு கிஸ் கொடுன்னா என்ன செஞ்சிருக்கோம்? முடிஞ்சிருக்கோம். ஸோ நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லு. So I asked her, what did I do wrong? Tell me. இப்போ நான் அந்த பொண்ணை கிஸ் பண்ணது தப்பா? Is it wrong that I kissed that little girl? நீங்க புரிஞ்சிக்கவே மாட்டீங்க. நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டதுனால தான் கேட்குறேன். She said, you're not understanding me. I said, I totally understand you. That's why I'm பண்ணது தப்பான்னு மாத்திரம் சொல்லு. நீ பண்ணது தப்புன்னு அது என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. நான் சொல்லுவேன், எந்த கோர்ட்டுக்குனாலும் போகலாம். I said we can go to any court now. What did I do is not just a normal thing. ஏதாவது ஒரு ஜட்ஜை சொல்லு நான் பண்ணது தப்புன்னு. நான் எவ்வளோ பெரிய தண்டனாலும் வாங்கிக்கிறேன். இது எதுவுமே கத்த மாட்டேன், இப்படியே பேசிட்டே இருப்பேன். அது அழுகும் அப்படியே. என்னை புரிஞ்சிக்க மாட்டீங்களே, ஒன்றை நான் புரிஞ்சுக்கிட்டதுனால தான் நான் பேசுகிறேன். Are you getting what I'm saying? I am not seeing her pain. I am defending my position. My ego is defending my position and say, I didn't do anything wrong. Why are you pointing fingers? If I can see beyond her way she presented and look at her pain and say, come, you also deserve a kiss. I'm sorry, I'd been so busy that I never gave you a hug all this while. Come. That is seeing the pain and meeting the need. For that, I have to let go of my ego to do it. ஸோ அவங்க சொன்ன விதத்தை எல்லாம் தாண்டி அதுக்கு பின்னாடி இருக்கிற அவங்களுடைய அந்த வழியை நான் பார்த்துருந்தேன் அப்படின்னா நான் என்ன பண்ணியிருந்திருப்பேன், ஓ அப்படியா, உனக்கு கிஸ் வேணுமா, இங்கே வா அப்படி சொல்லி கூப்பிட்டு நான் கிஸ் கொடுத்துருப்பேன். ஆனால் அதை நான் ஏன் செய்யலை அப்படின்னா என்னுடைய ஈகோ அதை செய்ய விடலை, அதை தடுத்து நிறுத்திடுச்சு. But as she is maturing, she is changing the way of how she is expressing her pain and coming directly to the point. இப்போ அவங்க முதிர்ச்சி அடைய அவங்கெல்லாம் கிஸ் கொடுக்க முடியும் உனக்கு அப்படிலாம் இப்போ பேசாமல் டைரெக்டாக எங்கே வந்துடுது, எனக்கு ஒரு கிஸ் கொடு,